ஐபிஎல் ஏலம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டது. பெரிய நட்சத்திர வீரர்கள் கூட வாங்கப்படாமல் போவது அல்லது மிக குறைந்த விலைக்கு எடுக்கப்படுவது வழக்கம். அனுபவம், முந்தைய சாதனைகள், பெரிய பெயர் பிரபலம் ஆகியவை எப்போதும் பெரும் ஒப்பந்தத்தை உத்தரவாதம் செய்வதில்லை. அணியின் உத்தி, பர்ஸ் வரம்பு, குறிப்பிட்ட ரோலை தேடுவது ஆகியவை நம்பகமான வீரர்களையும் பேரம் பொருட்களாக மாற்றிவிடும். நவம்பர் 15 அன்று ஐபிஎல் 2026 மினி ஏலத்திற்கு முன்னதாக 10 அணிகளும் தக்க வைத்த மற்றும் விடுவித்த வீரர்கள் பட்டியலை வெளியிட்டன. 2025 பெரும் தொகைக்கு வாங்கப்பட்ட பல வீரர்கள் இப்போது மிக குறைந்த விலைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. வரவிருக்கும் ஏலத்தில் புத்திசாலித்தனமான குறைந்த பட்ஜெட் தேர்வுகளாக மாறக்கூடிய 5 வீரர்கள் இதோ. கிளென் மேக்ஸ்வெல். 2025 ஐபிஎல் பேட்டிங் புள்ளி விவரம்: போட்டிகள் 7, ரன்கள் 48, சராசரி 8.00, ஸ்ட்ரைக் ரேட் 97.95. ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல் ஒரு காலத்தில் ஐபிஎல் ஏலத்தில் மிகவும் விரும்பப்பட்ட வீரராக இருந்தார். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை 2025 மோசமான சீசனுக்கு பிறகு விடுவித்தது. 6 இன்னிங்ஸில் 98க்கும் கீழே ஸ்ட்ரைக் ரேட்டுடன் வெறும் 48 ரன்கள் மட்டுமே எடுத்தார். 37 வயதான மேக்ஸ்வெல் கடந்த சீசனில் 4.2 கோடிக்கு வாங்கப்பட்டார். ஆர்சிபியில் 11 கோடியிலிருந்து பெரும் வீழ்ச்சி. இப்போது அவரது ஃபார்ம் மற்றும் உடற்தகுதியால் இன்னும் குறைந்த விலைக்கு போய்விட வாய்ப்பு உள்ளது. ஆனாலும் அவரது ஒட்டுமொத்த ஐபிஎல் புள்ளி விவரம் அசத்தல். 2819 ரன்கள், 155.14 ஸ்ட்ரைக் ரேட். ஃபினிஷராகவும் ஸ்பின் பந்து வீச்சாளராகவும் தேவைப்படும் சிஎஸ்கே, கேகேஆர், குஜராத் டைட்டன்ஸ், எல்எஸ்ஜி போன்ற அணிகள் மேக்ஸ்வெல்லை குறைந்த ரிஸ்க் அதிக ரிவார்டு வீரராக பார்க்கலாம். குவிண்டன் டி காக். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 3.6 கோடிக்கு வாங்கியிருந்த டி காக்கை விடுவித்தது. 2025 8 போட்டிகளில் 152 ரன்கள் மட்டுமே, அதாவது சராசரி 21.71. ஆனால் அவரது ஒட்டுமொத்த ஐபிஎல் புள்ளி விவரம் வலுவாக உள்ளது. 115 போட்டிகள், 3309 ரன்கள், சராசரி 30.63, ஸ்ட்ரைக் ரேட் 134.02. அனுபவம் வாய்ந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை தேடும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் போன்ற அணிகள் டி காக்கை குறைந்த விலையில் எடுத்துக்கொள்ளலாம். கொல்கத்தா கூட குறைந்த விலைக்கு திரும்ப அழைத்து வர முயற்சி செய்யலாம். வெங்கடேஷ் ஐயர். 23.75 கோடி என்ற பிரம்மாண்ட தொகைக்கு வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயரை கேகேஆர் விடுவித்தது. 2025 நிலையில்லாத ஆட்டத்தால் இம்முறை மிக குறைந்த விலைக்கே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 புள்ளி விவரம்: 11 போட்டிகள், 142 ரன்கள், சராசரி 20.28, ஸ்ட்ரைக் ரேட் 139.21. ஆபத்தான ஷாட் பிளே செய்யக்கூடிய உயர் ரிஸ்க் உயர் ரிவார்ட் வீரர் என்பதால் எஸ்ஆர்எச், ஆர்ஆர் மற்றும் அதிக பர்ஸ் கொண்ட கேகேஆர் அணிகள் அவரை புத்திசாலித்தனமான பட்ஜெட் தேர்வாக பார்க்கலாம். மஹீஷ் தீக்ஷனா. 2023 முதல் T20யில் மிகவும் தொடர்ச்சியாக விளையாடும் ஸ்பின்னர்களில் ஒருவரான இலங்கையன் மஹீஷ் தீக்ஷனாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் விடுவித்தது. முன்பு 4.40 கோடி. 2021 முதல் 207 T20 விக்கெட்டுகள், எக்கானமி 7.07. 2025 ஐபிஎல்லில் 11 விக்கெட் என்றாலும் எக்கானமி 9.76. சிறப்பு ஸ்பின்னரை குறைந்த பட்ஜெட்டில் தேடும் அணிகளுக்கு மிகச்சிறந்த பேரம் பொருளாக இருப்பார். Subscribe this channel, guys.